अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் அந்த பாதுகா சகத்திரத்தினுடைய நாத பத்ததி என்கிற 14வது பத்ததியிலே அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய சப்தம் அதனுடைய பெருமைகளை எல்லாம் அருளி செய்கிறார். பாதுகா சகத்திரத்திலே 384வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 304வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் எந்த இடத்திலே எழுந்தருளி இருப்பது உங்களுக்கு ரசிக்கிறது, உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நம்மை கேட்பது போலே இருக்கிறது அந்த பாதுகையினுடைய சப்தங்கள் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்வதததே கிமிகைவ ரங்கநாதோ மைதிஷ்டன் யதிவா பதே பரஸ்மின் இதி பிருச்சசி தேவி நூனமஸ்மான் மதுரைஸ்த்வம் மணிபாதுகே நிநாதைஹி. சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. என்ன சொல்லுகிறார்? தேவி, ஹே தேவி, விளங்கா நிற்கின்ற பாதுகா தேவியே, ஹே மணிபாதுகையே என்று அழைக்கிறார். இந்த ரங்கநாதன், ரங்கநாதா, ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கின்ற ரங்கநாதன், அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தால் இகைவ திஷ்டன் எதிவா. இகைவ திஷ்டன்னா இந்த இடத்திலே இந்த பிரணவாகார விமானத்திலே எழுந்தருள் இருக்கிறான். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இந்த காட்சி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அல்லது மை திஷ்டன்னு, மை திஷ்டன்னு என்னிடத்திலே எழுந்தொழி இருக்கிறாரே அது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதா? சொததே கிம், சொததே கிம்னு அர்த்தம். உங்களுக்கு அது பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார். அது பிரியமானதா இருக்கிறாரா? ரங்கநாதன் எந்த இடத்துல இருக்கிற ரங்கநாதன் உங்களுக்கு மிகவும் பிடித்தவராய் இருக்கிறார். இகைவ திஷ்டன்னு மயி திஷ்டன்னு எதிவா பதே பரஸ்மின்னு திஷ்டன்னு. அல்லது ஒருவேளை பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கிற நிலை அதுதான் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எந்த நிலை பிடித்திருக்கிறது? அதாவது ஸ்ரீரங்க விமானத்தின் அடியிலே எழுந்தருள் இருக்கிற நிலையா, அல்லது என் மேலே எழுந்தருள் இருக்கிற நிலையா, பாதுகையின் மேலே எழுந்தருள் இருக்கிற நிலையா, அல்லது பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிற நிலையா, எந்த நிலை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது? இதி பிருச்சசி தேவி என்று நீ கேட்கிறாய் போலே இருக்கிறது. எப்படி கேட்கிறாய் என்றால், மதுரைஹி துவம் மணிபாதுகே நிநாதைஹி துவம் மதுரைஹி நிநாதைஹி, உன்னுடைய இனிமையான சப்தங்களாலே. அந்த சப்தம் கேட்கறதான். ரங்கநாதனுடைய எந்த நிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவன் ஸ்ரீரங்க விமானத்தில் எழுந்தருள் இருக்கானே அது அழகா இருக்குன்னு நினைக்கிறீர்களா? அது பாதுகையான என் மேலே எழுந்தருள் இருக்கிறானே இது அழகா இருக்குன்னு நினைக்கிறீரா? இல்ல பரமோதத்தில் எழுந்தருள் இருக்கிறானே அது அழகா இருக்குன்னு நினைக்கிறீர்களா? எது நன்றா இருக்கிறது? உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். கேட்கிறா போலே அந்த ஒலி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸ்ரீ பராசர பட்டரை பற்றி ஒரு ஐதீக்கியம் சொல்லுவதுண்டு. ஒரு நாள் பராசர பட்டர் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கார். அப்போ உடனே பெருமாளை கேட்டாராம், என்ன பட்டரே,
ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேணுமே, அதை பற்றி நீர் ஏதாவது நினைக்கிறீரா என்று கேட்டாராம். எப்பேற்பட்டவர்களும் இந்த உலகத்தை விட்டு போய்த்தானே ஆகணும், பரமபதத்திற்கு போனால் நீர் எப்படி இருப்பீர், சந்தோஷமா இருப்பீரான்னு கேட்டாராம். பெருமை வேடிக்கையாக பெருமாள் கேட்டாராம். அதுக்கு பட்டர் சொன்னாராம், இங்கிருந்து நான் பரமபதத்திற்கு போனாலும் அங்கே போய் சேவிப்பேன். அங்கே சேவிக்கிற அந்த பரமபதநாதனுடைய திருமுக மண்டலம் இங்கே இருக்கிற உன்னுடைய திருமுக மண்டலம் போலே குளிர்ந்ததாயிருந்தால் அங்கேயே இருப்பேன். அது வேற மாதிரி இருந்ததுன்னா பரமபதத்தினுடைய சுவரை உடைத்து கொண்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுவேன்னு சொன்னார். அதாவது இந்த அழகை விட்டு போவதற்கு எனக்கு மனசு இல்லை என்று அப்படி சொன்னார் என்று இப்படியெல்லாம் ஐதீகங்கள் காட்டுகிறார்கள். அதான் கேட்கிறார் இந்த இடத்துல, இந்த ரங்கநாதன் அழகா பரமபதத்தில் இருக்கிற ரங்கநாதன் அழகான்னு கேட்டா ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவார்கள்? இந்த ரங்கநாதன் தான் அழகு, பரமபதநாதன் கூட இவ்வளவு அழகில்லை என்று தான் சொல்லுவார்கள். அது கேட்கிறா போல இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்பது இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக நமக்கு காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 385வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் தன்னுடைய பாதுகையை சாற்றிக் கொண்டு அவன் அந்தப்புறத்திற்கு எழுந்தருளுகிறான். இப்படி எழுந்தருளுகிற பொழுது அந்தப்புறத்திலே அவனை வரவேற்பதற்காக பிராட்டி எதிரிலே வந்து நிற்கிறாளாம். அப்ப இந்த பாதுகையினுடைய ஒலி எப்படி இருக்கிறதுன்னா ஸ்லோகத்தில் அழகா வர்ணிக்கிறார் பாருங்கள். அவரோதகதஸ்ய ரங்கபர்த்து கதிஷு வியஞ்சித கர்ப்பரத்னநாதா பிரதிசல்லபசீவ பாதுகே த்வம் கமலா நூபுரமஞ்சுஷிஞ்சிதானாம். அவரோதகதஸ்ய ரங்கபர்த்து, ரங்கபர்த்து இந்த ரங்கநாதனுடைய அவரோதகதஸ்ய அப்படின்னா அவரோதகதம் என்னால் அந்தப்புறத்திற்கு செல்லுகிறான் ரங்கநாதன். அப்பொழுது கதிஷு அந்த சஞ்சாரங்கள், அப்படி அந்தப்புறத்திற்கு அவன் எழுந்திருக்கிற பொழுது அதுல ஒரு ஒலி எழுப்புகிறது. அந்த பாதுகையினுடைய ஒலி ஒரு சப்தம் வருது அதுலேருந்து. அது எப்படி இருக்க? வியஞ்சித கர்ப்பரத்னநாதா, அது ஒரு கருத்தை உள்ளே இருக்கிற ரத்னங்களுடைய சப்தத்தை அது வெளிப்படுத்துகிறது, பிரகாசப்படுத்துகிறது. என்ன படுத்துகிறது என்று பார்த்தால் அந்த உள்ள இருக்கிற பிராட்டி அவள் என்ன பண்றா? கமலா நூபுர மஞ்சு சிஞ்சிதானாம் பிரதிசல்லபசீவ. கமலா நூபுர மஞ்சு சிஞ்சிதானாம். கமலா பெரிய பிராட்டியார், அவளுடைய நூபுரம் என்னால் அவள் காலிலே அணிந்து கொண்டிருக்கிற தண்டை, அந்த தண்டையில இருக்கக்கூடிய பரல்களும் கூட ஒரு ஒலியை எழுப்புகிறது. அதாவது பெருமாள் அந்த புறத்திற்கு எழுந்துள்ளார், உள்ளே பிராட்டி அந்த புறத்தில் இருக்கிறவள் வாசல் வரை வந்து அவனை வரவேற்கிறாள். அப்ப அவள் எழுந்து நடக்கிற பொழுது அவளுடைய திருவடிகளில் இருக்கிற தண்டை அதிலிருந்து ஒரு ஒலி எழுப்புமோ இல்லையோ, அந்த ஒலிக்கு ரங்கநாதனுடைய தண்டையில் இருக்கிற ஒலி, அதாவது இந்த பாதுகையில் இருக்கிற ஒலி பதில் சொல்லுகிறது என்ற பிரதிசல்லபசீவா என அவளுடைய தண்டையினுடைய ஒலிக்கு மறுமாற்றம் சொல்லுவது போல பிராட்டியினுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய அந்த நூபுரத்திலே சாத்தின அந்த நூபுரத்தினுடைய மணிப்பரல்களினுடைய ஒலி இருக்கிறது, அந்த ஒலிக்கு பதில் ஒலி சொல்லுவது போல, பதில் சொல்லுவது போல உன்னுடைய பாதுகையில் இருந்து அந்த ஒலியானது எழுகிறது என்று மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 386வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அந்த பாதுகையினுடைய ஒலி பார்த்தால் மிகவும் சந்தோஷமாக ஏதோ சொல்லுவது போலே இருக்கிறது. பாதுகை ஏதோ சொல்லுகிறது சந்தோஷமாக. என்ன சொல்லுகிறது என்றால் ஸ்லோகத்தை பார்ப்போம். முரபிச்சரணாரவிந்த ரூபம் மகிதாந்தமவாப்ய புருஷார்த்தம் அனகைர்மணி பாதுகே நிநாதை அகம் அன்னாதைதீவ காயசித்வம். முரபிச்சரணாரவிந்த ரூபம், அதாவது முரன் என்கிற அசுரனை அழித்தவனுடைய சரணாரவிந்த ரூபம். என்னால் அந்த சரணம் இது தாமரை போன்ற திருவடி, தாமரையினுடைய வடிவத்தை உடையதாக இருக்கக்கூடிய அற்புதமான திருவடி, அந்த திருவடியை அடைந்து விட்டது இப்பொழுது. எது? இந்த பாதுகை. அதுதான் சொல்றார். என்ன சொல்றார்? மகிதானந்த புருஷார்த்தம் அவாப்ய. மகிதானந்த புருஷார்த்தம் என்னால் என்ன? மகிதானந்தம் அவாப்ய புருஷார்த்தம், புருஷார்த்தம் அவாப்ய இருக்கிற புருஷார்த்தத்துக்குள்ளே மிக மிக, அதாவது புருஷார்த்தம் என்னால் என்ன? அடைய வேண்டிய பிரயோஜனம்,
அடைய வேண்டிய பயன், நாம் அடைய வேண்டிய பயனுக்குள்ளே மிக மிக உயர்ந்த பயன் எதுன்னு கேட்டா அது எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவது தான். அதுக்கு மேல வேற பயனே கிடையாது. அதுதான் உயர்ந்த பயன் இருக்கிறதுக்குள்ள. ஏதோ நாம் இங்க நினைத்திருக்கிறோம் ஒரு ஐஸ்வர்யம், ஏதோ எனக்கு ஒருத்தன் ரொம்ப ஏழை நிலையில இருக்கிறவன், அவனுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கிடைத்தால் அது பெரிய இது அதிர்ஷ்டமாக நினைக்கிறான். ஆனால் ஏற்கனவே லட்சாதிபதியாக இருக்கிறவன் என்ன நினைப்பான்? எனக்கு 1,00,00,000 ரூபாய் கிடைத்தால் இன்னும் விசேஷம் என்ன நினைப்பான். ஏற்கனவே கோட்டியை அடைந்திருப்பவன் என்ன நினைப்பான்? இன்னும் அதற்கு மேலே பல கோட்டிகள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பான். இப்படி இது போயிட்டே இருக்கிறது, இதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் எது முடிவுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி வாரத்தை அடையிறது இருக்க, அதுதான் முடிவு. அதுக்கு மேல இன்னொரு பிரயோஜனம், இன்னொரு உயர்ந்த புருஷார்த்தம் கிடையவே கிடையாது. அதனால மகிதானந்தம் அவாப்பிய புருஷார்த்தம் என்கிறார். அதாவது மகிதானந்தம் அவாப்பிய, உயர்ந்த ஆனந்தம் அதை அடைந்து அந்த புருஷார்த்தத்தினுடைய பராகாஷ்டா என்று சொல்லுவார்கள். உயர்ந்த புருஷார்த்தமாக அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து விட்டது இந்த பாதுகை. இப்பொழுது அடைந்து விட்டபடியினாலே அது என்ன பண்றதா? அனகைகி நினாதைகி, குற்றமற்ற அந்த ஒலிகளாலே அது ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறது. என்ன தெரிவிக்கிறதுன்னு பார்த்தா சொல்றார், அகம் அன்னாதயிதி காயசீத்வம் இவா, நான் இப்பொழுது அன்னத்தை அனுபவிக்கிறேன் என்று. அன்னாதஹா இதி காயசீத்வம், என்னால் நீ சொல்லுகிறார் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது இது வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயம். அது இங்கிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு செல்லுகிற ஜீவாத்மாவானவன் முதல்ல என்ன சொல்லுகிறான் என்றால் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். இதெல்லாம் வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயம், தைத்திரியோபனிஷத்திலேயே இருக்கக்கூடியது. அதை சொல்றான், அகமன்னம் 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 என்று சொல்லுகிறான். நான் அன்னம், நான் அன்னம். அன்னம் என்னால் உண்ணப்படுகிற சோறு என்று சொல்லுகிறோமே, உணவு, அதுதான் அன்னம் என்கிறதுக்கு அதுதான் பொருள். அன்னம் என்னால் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அகம் அன்னம் என்று சொல்லுகிறான். நான் பகவானுக்கு உண்ணப்படுகிற உணவாய் இருக்கிறேன் என்று பொருள் அதற்கு. அதாவது பகவான் என்னை உண்பவன், நான் அவனுக்கு உண்ணப்படுகிற உணவாய் இருக்கிறேன். அதாவது பகவான் என்னை அனுபவிக்கிறான். முதல்ல போன உடனே நாம் பகவானை அனுபவித்தல் கிடையாது, அவன் நம்மை அனுபவித்தல் என்று அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் என்று முதலிலே இவன் சொல்லுகிறான். சொல்லி முடித்த அடுத்த கணம் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா அகம் அன்னாதஹ அகம் அன்னாதஹ அகம் அன்னாதஹா அப்படின்னு அடுத்தபடி சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அந்த அன்னத்தை உண்ணுகிறேன், நான் அன்னத்தை உண்ணுகிறேன் என்று சொல்றேன். முதல்ல அகம் அன்னம், நானே அன்னம்னு சொல்றான். அப்புறம் அன்னத்தை உண்ணுகிறேன்னா தன்னை தானே உண்றான்னு அர்த்தமானா, தன்னை தானே அனுபவிக்கிறான்னு அது கைவல்யம் ஆயிடும். அது இல்லை, இங்க பரபிரம்மத்தை அன்னம் என்று சொல்லுகிறான் மறுபடியும். அதே 3வது வாக்கியத்துல இன்னும் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? அகம் அன்னம் அதந்தம் அத்மி, அதாவது நான் அன்னமாயிருக்கிறேன், நான் அன்னத்தை உண்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னமாகிற என்னை உண்ணுகிற பகவானை நான் அனுபவிக்கிறேன் என்று அன்னம் அதந்தம் அத்மி என்று இப்படி அதுவே வேகமே அதுக்கு அர்த்தமும் காட்டி விடுகிறது. அதனால இங்கிருந்து போகிறவன் பகவானை அன்னமாக சொல்லி முதல்ல தன்னை அன்னமாக சொல்லுகிறான். அப்புறம் தன்னை அன்னமான தன்னை புஜிக்கிற அனுபவிக்கிற பகவானை அன்னமாக சொல்லுகிறான் அந்த வேத வாக்கியத்திலே. அப்போ என்ன சொல்லுகிறான்? இவன் அகம் அன்னாதஹா அப்படின்னு சொன்னான் அர்த்தம். அன்னமாகிற பகவானை நான் அனுபவித்து ஆனந்தத்தை அடைகிறேன் என்று இவன் சொல்லுவதாக அந்த வேத வாக்கியம் இருக்கிறது. இப்பொழுது அந்த வாக்கியத்தை இந்த பாதுகை தன்னுடைய சப்தங்களாலே சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அகம் அன்னாதஹா, பரபிரம்மத்தை நான் அனுபவிக்கிறேன், இதி காயசி இவா என்று பாடுகிறார் போலே இருக்கிறது என்று சொல்றார். அதாவது பாதுகையினுடைய அந்த ஒலியானது என்ன இருக்கிறதுன்னா, இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த புருஷார்த்தம் எது? பகவானுடைய திருவடி தான். இப்ப இந்த பாதுகைக்கு அந்த திருவடி கிடைச்சொடுத்து, கிடைச்சத்தை எப்படி தெரிவிக்கிறது என்னால் இங்கிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போன ஜீவாத்மா எப்படி அகம் அன்னாதஹா என்று சொல்லுவானோ அதுபோல இந்த பாதுகை தன்னுடைய ஒலியாலே அகம் அன்னாதஹா, நான் அன்னமாக பரபிரம்மத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுவது போல இருக்கிறது என்று மிக அற்புதமாக இந்த அர்த்தத்தை காட்டினார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।